இன்றைய காணொளியில் மூத்த பத்திரிகையாளர் மும்பை திரு சு குமரநாசன் அவரிடம் உரையாட இருக்கிறோம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மகாராஷ்டிரா மாநிலம் மற்றும் வட மாநிலங்களில் எல்லாம் பொதுவாகவே தங்களுக்குள் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தொகுதி உடன்பாட்டை சுமூகமாக நடத்தி முடித்து கொண்டுள்ளன என்ற செய்தி இப்பொழுது நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. இதை பற்றிய தங்களது பார்வை, இந்த சுமூகமான உடன்பாடு வரக்கூடிய தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு சார்பாக எதிரொலிக்குமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இதை பற்றிய தங்களது கருத்து. பொதுவாகவே இந்த பொது தேர்தல் என்பது பாஜக என்கின்ற ஒரு கட்சிக்கும் மற்ற எதிர்கட்சிகளுக்கும் நடக்கின்ற பொது தேர்தல் என்று சொல்வதை விட இந்திய நாட்டில் ஜனநாயகம் எவ்வாறு காக்கப்பட போகிறது என்பதற்கான ஒரு தேர்தல் என்றுதான் நான் இதை சொல்லுவேன். காரணம், அந்த அளவுக்கு இந்த பிஜேபி தலைமையில் அமைந்திருக்கிற இந்த அரசானது ஜனநாயக நடைமுறைகளையும் நெறிமுறைகளையும் கொஞ்சம் கூட மதிக்காத ஒரு நிலை ஒருபுறம், இன்னொன்று தான் சொந்தமாக இயங்க வேண்டிய ஆணையங்கள், அது தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி அல்லது சிபிஐ போன்றவை, இடி போன்றவை, இன்னும் இப்படிப்பட்ட பல்வேறு நிறுவனங்களை தன்வயப்படுத்தி அவை அனைத்தையும் எதிர்கட்சிகளுக்கு எதிராக கடந்த 10 ஆண்டு காலமாக பயன்படுத்தியதின் விளைவாக இளைஞர்கள் கோடிக்கணக்கில் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை, இந்து இஸ்லாமியர் என்கின்ற அந்த மத பிரிவினைகளை மீண்டும் ஒரு வெறித்தனமாக கூர்த்திட்டுகின்ற ஒரு நிலை, இப்படி இந்த ஆட்சியினுடைய அவலங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். எனவே இந்த தேர்தல் என்பது ஒரு 2 கட்சிகளுக்கு நடைபெறுகிற தேர்தல் என்பதை விட ஒரு சித்தாந்தம் இந்த இந்திய நாட்டை பிளவுபடுத்த எண்ணுகிறது, இந்த இந்திய நாட்டில் வன்முறையை தூண்ட எண்ணுகிறது. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு என்கின்ற வகையில் RSSனுடைய ஒரு நீண்டகால திட்டத்தின் ஒரு செயல்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அரசாக கடந்த 10 ஆண்டு காலம் இந்த அரசானது நடைபெற்றிருக்கிறது என்பதை பல்வேறு எடுத்துக்காட்டுகளுடன் நாம் சொல்ல முடியும். ஒரு சிறு உதாரணத்துக்கு எடுத்துக்காட்ட சொல்ல வேண்டும்னால, இந்த பிஜேபி ஆனது எப்படி இந்த நாட்டில் இருக்கிற சமூக நீதியை அவர்கள் பக்கமாக திருப்பி இருக்கிறது என்று பார்ப்பதற்கு ஒரே ஒரு, அதாவது குறிப்பாக வட இந்திய மாநிலங்களிலே கடந்த முறை இருந்த லோக்சபையினுடைய எம்பிக்கள் அவர்களை எடுத்துக்கொண்டால் 2004 வட இந்திய மாநிலங்களுடைய, அதாவது உயர் சாதி எம்பிக்களினுடைய, உயர் சாதி மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 32 2004. 2009 அது 30. 2017 பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது அது 87. ஆக எந்த சாதியினருக்காக இந்த கட்சியானது வேலை செய்கிறது, இந்த அரசானது வேலை செய்கிறது என்பதற்கு ஒரே ஒரு சிறு எடுத்துக்காட்டுக்காக நான் சொன்னேன். இவர்கள் மக்களிடம் பல்வேறு பீதிகளை கிளப்பி தவறான பொய்யான தகவல்களை எல்லாம் பரப்பி தான் அடுத்த முறை வருகின்ற பொழுது 400 இருக்கைகளை தாண்டி நாங்கள் ஒரு பெருவாரியான ஒரு ஆட்சியாக அமையும், அதன் மூலம் நாங்கள் எல்லாவித சட்ட திருத்தங்களையும் கூட நாங்களால் செய்ய முடியும் என்கின்ற அளவுக்கு பேசி வருகிறார்கள். ஆனால் உண்மை நிலவரம் அது அல்ல. பொதுவாகவே வட இந்திய மாநிலங்கள், குறிப்பாக இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் இவர்களுடைய மதம், சாதி போன்றவைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்கள் பணிபுரிவதால், அது மட்டுமல்லாமல் அந்த மக்களை ஒரு தெளிவான அறிவார்ந்த மக்களாக கொண்டு மேற்படுத்த வேண்டும் என்கின்ற நிலையை கூட எடுக்காமல் அவர்களை அதே நிலையிலே ஒரு
மத வெறியர்களாக வைத்திருப்பதன் விளைவாக அவர்களுக்கு ஒரு சில மாநிலங்களில் எதிர்க்கட்சிகளை விட அதிக ஆதரவு இருக்கிறது என்பது உண்மை. அது கடந்த முறை நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட ஓரளவுக்கு வெளிப்பட்டது. ஆனால் தற்போது காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவின் தெற்கிலிருந்து வடக்கு வரையும் கிழக்கிலிருந்து மேற்கு வரையும் அவர் சென்ற அந்த நடைப்பயணம் என்பது மக்களிடையே பெருவாரியாக ஒரு விழிப்புணர்வை தந்திருக்கிறது. எதிர்க்கட்சிகள் இப்படி பிரிந்து இருப்பதால் இவர்களால் இது போன்ற பாசிச வேலைகளை செய்ய முடிகிறது, மக்கள் விரோத சட்டங்களை நிறைவேற்ற முடிகிறது என்பதையெல்லாம் ஓரளவுக்கு எல்லா எதிர்க்கட்சிகளுமே உணர்ந்து கொண்ட நிலையில் அவர்கள் இந்தியா என்கின்ற ஒரு குடையின் கீழ் ஒன்றிணைந்து அவர்கள் செயல்படுகிறார்கள். அதிலே குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் சமூக நீதியை முன்னெடுக்கின்ற கட்சிகளான தேஜஸ்வி யாதவனுடைய கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது முலாயம் சிங் அவர்களுடைய மகன் நடத்துகின்ற அந்த சமாஜ்வாதி பார்ட்டியாக இருந்தாலும் சரி, பஞ்சாபில் இருக்கிற ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள், அகாலிதளம் போன்ற கட்சிகள், இப்படி பல மாநில கட்சிகள் தங்களுடைய ஆபத்தை நன்கு உணர்ந்து ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். எனவே பிஜேபி என்பது 400 என்கின்ற எண்ணிக்கையை இலக்கை எட்டும் என்பது அது மக்களிடையே ஒரு பயத்தையும் மனமாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற அப்பட்டமான பொய்யாகும். குறிப்பாக நாங்கள் வசிக்கின்ற மராத்திய மாநிலத்தில் கடந்த தேர்தலின் போது சிவசேனை, பிஜேபி போன்ற அந்த 2 இந்துத்துவ கட்சிகளும் ஒரு அணியிலும், காங்கிரஸ் அப்புறம் என்சிபி என்று சொல்லக்கூடிய நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி என்கின்ற சரத்பவார் தலைமையிலான அந்த கட்சி மற்றும் பிற சிறிய கட்சிகள் என ஒன்று சேர்ந்து 2 அணியாக போட்டியிட்டாலும் அவர்களுக்கு இடையே இருந்த குழப்பங்களினால் அவர்கள் சிவசேனையை 2ஆக பிளந்தார்கள். பின்பு என்சிபியை 2ஆக பிளந்தார்கள். அவர்களில் ஒரு பிரிவினரை தங்களோடு இணைத்துக் கொண்டு ஆட்சியை கவிழ்த்து மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சி, அதுவும் சிவசேனையிலிருந்து வாங்கப்பட்ட ஷிண்டே தலைமையிலே நடைபெறுவதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற அரசியல்வாதிகளை விலைக்கு வாங்குவது அல்லது குற்றம் இழைத்திருக்கின்ற பொருளாதார குற்றங்கள் பெரிதாக இருக்கின்ற அவர்களை தன் பக்கம் இழுத்து அவர்கள் மீது இருக்கிற குற்றங்களை பற்றி எதுவும் பேசாமல் இருப்பது, ஒரு கட்சிக்கு இரண்டகம் செய்வது, இவை அனைத்தையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாகத்தான் தற்போதைய நிலைமை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த யார் யார் இந்த கட்சியை பிளந்தார்களோ, அதாவது இந்த கட்சியிலிருந்து விலைக்கு வாங்கப்பட்டார்களோ, அவர்கள் சார்பாக தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு பெயரை வழங்குவது, சின்னங்களை வழங்குவது, இவர்களுடைய இழுப்புக்கு போகாமல் இருக்கின்ற எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மீது இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் போன்ற நிறுவனங்களை ஏவி விடுவது, இவை அனைத்தையும் இந்திய மக்கள் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தற்போது இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும் என்பதில் தொடக்க காலத்திலே தென்னிந்தியா மட்டும் சற்று தெளிவாக இருந்தது. ஆனால் தற்போது வட இந்திய மக்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாகத்தான் என் பார்வைக்கு தெரிகிறது. அந்த வகையில் மராத்திய மாநிலத்திலே அவர்களோடு கூட்டணியில் இருக்கின்ற சிவசேனை கட்சியினுடைய, அதாவது ஷிண்டே பிரிவினுடைய தலைவராக தற்போது முதல்வராக இருக்கிற அவருக்கு ஒரு 48 இருக்கைகள் கொண்ட அந்த மகாராஷ்டிரா மாநில லோக்சபையினுடைய எம்பிக்கள் எண்ணிக்கையில் வெறும் 17 அல்லது 18 தான் தர முடியும் என்கின்ற அளவிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல என்சிபியிலிருந்து
தற்போது கொண்டு வரப்பட்ட அஜித் பவார் அவர்களுடைய தலைமையிலான மற்றொரு குழுவுக்கு வெறும் 6 அல்லது 7 தான் தர முடியும் என்று பேச, இவர்கள் 48 32 இடங்களில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து பிஜேபி ஆனது மற்ற கட்சிகளோடு பேசுகிறது. இவை அனைத்தும் தற்போது குறிப்பாக சிந்தேனுடைய அணியினருக்கும் அஜித் பவாரினுடைய அணியினருக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்கள் தாங்கள் மோசம் போய்விட்டோம் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த நிலை மாறி இருக்கிறது. அது மட்டுமல்ல, மும்பை போன்ற இடங்கள், பீவண்டி மற்றும் இன்னும் சில சிவசேனை சிந்தேனுடைய அணி வலுவாக இருக்கிற இடத்தில் பாஜகவானது போட்டி போட எண்ணுகிறது. அதே போல அஜித் பவார் எந்தெந்த தொகுதிகளை கேட்கிறார்களோ அந்த தொகுதிக்கு பாஜக போட்டி போட விரும்புகிறது என்கின்ற அந்த கூட்டணியிலே ஒரு பயங்கரமான ஒரு இழுபறி இருப்பதன் காரணமாக இன்றளவும் அவர்கள் ஒரு உடன்பாட்டுக்கு வர முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் இதன் மூலம் அவர்கள் சந்திக்கவிருக்கின்ற தோல்வியை அவர்கள் ஓரளவு உணர்ந்து கொண்டதின் விளைவாக தற்போது சிவசேனையிலிருந்து முன்பு பிரிந்த ராஜ் தாக்கரே என்பவரையும், மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா என்கின்ற அமைப்பை கட்சியை வைத்திருக்கின்ற அவரையும் தன் பக்கம் இழுப்பதற்கு பிஜேபி ஆனது முயன்று அவரை தன் பக்கம் இழுத்து சிந்தி அவர்களை ஒரு பொம்மையாக சிவசேனையிலே மாற்றி விடுவது என்கின்ற இது போன்ற தந்திரங்கள் எல்லாம் பிஜேபி செய்து வருவதை மகாராஷ்டிரா மாநில மக்கள் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நடைப்பயணம் மும்பையிலே முடிவெற்ற போது வரலாறு காணாத ஒரு பெரும் கூட்டமானது அது இங்கே கூடியது. அனைத்து இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களும் அங்கு வந்தார்கள். எனவே தற்போது இருக்கின்ற நிலைமையை பார்க்கின்ற பொழுது இந்தியா கூட்டணி அணியினுடைய வெற்றி வாய்ப்பு மிகவும் தெளிவாக தெரிகிறது என்ற அளவுக்கு தான் நாம் சொல்ல முடியும். அவர்களுக்குள்ளும் ஒரு சில சிக்கல்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதும் உண்மை. அதாவது சிவசேனை, காங்கிரஸ் ஆகிய இரண்டுக்கும் சில தொகுதிகளை, சில குறிப்பிட்ட தொகுதிகளை தாங்கள் தான் போட்டியிட வேண்டும் என்கின்ற ஒரு 3 தொகுதிகளில் இன்னும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களோடு இணையவிருந்த அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் அளவுக்கு அதிகமான தொகுதியை கேட்டதால் அதை ஒதுக்க முடியாத நிலையிலேயே அதுவும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எது எப்படி இருப்பினும் சிவசேனை கடந்த முறை 23 இடங்களில் போட்டியிட்டு 18 இடங்களில் வென்றது. அந்த தற்போது 22 இடங்களில் அவர்கள் போட்டியிட சிவசேனை உத்தவ் தாக்கரே பிரிவை சேர்ந்த அந்த அணி 22 இடங்களிலே போட்டியிட இருக்கிறது. காங்கிரஸ் 18 இடங்களிலே போட்டியிடவிருக்கிறது. சரத்பவார் கட்சி இன்னொரு 10 இடங்களிலே போட்டியிடவிருக்கிறது. இது தவிர ஒரு சில சிறு சிறு கட்சிகளுக்கு இந்தந்த பெருங்கட்சிகளுக்கு உள்ளேயே அவர்கள் உள் ஒதுக்கீடு செய்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது குறைந்தது 3/2 பங்காவது இந்தியா கூட்டணி மகாராஷ்டிராவிலே வெல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகத்தான் தற்போது நமக்கு கிடைக்க செய்தியாக இருக்கிறது. அண்மையில் நடந்து முடிந்துள்ள மேனாள் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய நியாய நடைப்பயணம் நிறைவுற்று மும்பையில் இந்திய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் அந்த நிறைவு விழாவில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார்கள். மிகப்பெரிய கூட்டம் ஒன்று கூடியிருக்கிறது. பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த கூட்டத்திலே கூடியிருக்கிறார்கள். இந்த கூட்டமானது இந்திய தேர்தலில் இந்திய கூட்டணிக்கு சார்பாக தாக்கத்தை ஏற்படுத்துமா? இதை பற்றிய தங்களது பார்வை. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு சிவாஜி பார்க் என்கின்ற அந்த மைதானத்திலே இந்தியாவினுடைய அனைத்து கட்சி தலைவர்களும் அங்கு வந்திருந்தார்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய முதல்வர்கள் வந்திருந்தார், தொல் திருமாவளவன் அவர்கள் வந்திருந்தார், வைகோ அவர்கள் வந்திருந்தார். இது தவிர வட மாநிலங்களிலிருந்து அனைத்து எதிர்கட்சி தலைவர்களும் வந்திருந்தார்கள். எனவே தொண்டர்கள் மிகவும் உற்சாகமாக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது இங்கு இருக்கின்ற ஆளும் கட்சிக்கு ஒரு பெரும் கலக்கத்தை தந்தது என்பது உண்மைதான். அந்த எழுச்சியை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. பொதுவாகவே மகாராஷ்டிரா மாநிலத்திலே நகர்ப்புறங்களிலே பிஜேபி ஆனது சற்று வலுவான ஒரு கட்சியாக இருக்கின்றது. ஆனால் இங்கு இருக்கின்ற ஆளும் கட்சிக்கு ஒரு பெரும் கலக்கத்தை தந்தது என்பது உண்மைதான். அந்த எழுச்சியை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. பொதுவாகவே மகாராஷ்டிரா மாநிலத்திலே நகர்ப்புறங்களிலே பிஜேபி ஆனது சற்று வலுவான ஒரு கட்சியாக இருக்கின்றது.
அப்படிப்பட்ட அவர்கள் தற்போது மும்பையில் கூட அனைத்து இடங்களையும் வெல்ல முடியுமா என்கின்ற அளவுக்கு ஒரு ஐயம் இப்போது தோன்றியிருக்கிறது. இது மகாராஷ்டிராவில் இருக்கிற பிற முக்கிய நகரங்களான நாசிக், அவுரங்காபாத், சாங்கிலி, கோலாப்பூர், ரத்னகிரி போன்ற இடங்களிலும் இந்த சிக்கல் இருக்கிறது. எனவே அவர்கள் தன்னுடைய வெற்றி குறித்து ஒரு ஐயம் இருக்கிறது என்பது உண்மைதான். என்னுடைய கணிப்பு பிரகாரம் இந்தியா கூட்டணி குறைந்தது 300 இருக்கைகளுக்கு மேலே நிச்சயமாக வெற்றி பெறும் என்கின்ற அளவில்தான். ஒவ்வொரு மாநிலங்களை தனித்தனியாக நாம் கணக்கிட்டு பார்க்கும்போது, அதாவது தென் மாநிலங்கள் எடுத்துக்கொண்டால் கேரளம், தமிழ்நாடு முழுமையாக எதிர்கட்சி தரப்பிலே இருக்கிறது. கர்நாடகாவிலே 3க்கு 2 பங்கு எதிர்கட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரிகிறது. அதுபோலத்தான் அண்மையிலே இருக்கிற தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் போன்றவைகளில் அவர்கள் முழுமையாக பிஜேபியால் வெல்ல முடியாது. அங்கு மாநில கட்சிகள் தான் பெருவாரியாக வர வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தெலுங்கானாவிலேயே தற்போது காங்கிரசினுடைய ஆட்சி இருக்கிறது. அதை அடுத்து செல்வமேனால் ஒடிஷா என்று சொல்லக்கூடிய அந்த ஒடிஷா மாநிலத்திலே எப்படியாவது பிஜேடி பட்நாயக் அவர்களை இந்த கூட்டணியில் இணைத்துவிட வேண்டும் என்று எண்ணி அவரோடு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினார்கள். ஆனால் இவர்களுடைய தந்திரம் என்ன என்பதை ஓரளவுக்கு அவர் புரிந்து கொண்டு அவர்கள் இணைந்து போட்டியிட விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். காரணம், பிஜேபியினுடைய கடந்த கால வரலாறு என்பது எந்த கட்சியை ஒன்று அவர்களை விலைக்கு வாங்குவது, இல்லைனால் அவர்கள் மீது பல்வேறு நிறுவனங்களை ஏவி விட்டு அவர்களை பயமுறுத்துவது, சிறையில் அடைப்பது, அதுவும் இல்லையானால் அவர்களிடம் நண்பர்கள் போல பழகி அந்த கட்சியை உடைத்தெறிவது என்கின்ற அந்த வரலாற்று பெருமை என்பது பிஜேபிக்கு உண்டு. அந்த வகையில் தான் தற்போது ஒடிஷா மாநிலத்தில் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய போது அங்கு மக்களவை தேர்தல் மட்டுமல்ல, அங்கு இருக்கிற சட்டமன்ற தேர்தலும் இந்த தேர்தலோடு சேர்ந்து வருகிறது. எனவே அதிலே மாநில கட்சியாக இருக்கிற பிஜேடி கட்சியானது தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்து வருகின்ற நிலையில் தற்போது பிஜேபி நாம் 2 பேரும் கூட்டணி செய்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் என்கின்ற வகையில் பேசியிருக்கிறார்கள் என்று அறிய தெரிகிறது. எனவே அதை சரியாக புரிந்து கொண்ட பிஜு பட்நாயக் அவர்கள் கூட்டணியிலிருந்து நாம் போட்டியிட விருப்பமில்லை என்பதை தெரிவித்ததை விளைவாக அங்கும் மும்முனை போட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கிருக்கின்ற மாநில கட்சியாக இருக்கிற பிஜேடி, ஒருபுறம் இந்தியா கூட்டணி இருக்கிற காங்கிரஸ், மற்றொரு புறம் பிஜேபி என்று மும்முனை கூட்டணியாக இருக்கிறது. எனவே அங்கும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஓரளவுக்கு சில இருக்கைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு மேலே சென்றால் நம்முடைய மேற்கு வங்கத்திலே நிலைமை என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும். அதை அடுத்து இருக்கின்ற அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள், பீகார், உத்தரகண்ட், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் இவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை கிடைக்காது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. பீகாரிலேயே நேற்று அமைந்த அந்த கூட்டணி மிகவும் சுமூகமாக முடிந்திருப்பதனால் இவர்கள் எதிர்பார்த்தபடி நிதிஷ்குமாரை வைத்து நாம் வென்று விடலாம் என்கின்ற அந்த கணக்கும் தற்போது பொய்யாகி இருக்கிறது. எனவே பரவலாக நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எந்த வகையிலும் அவர்களால் ஒரு தனிப்பெரும் பெரும்பான்மையை பிடிக்க முடியாது என்பது தற்போது தெளிவாகி இருப்பது மட்டுமல்ல, அவர்களை விட அதிக எண்ணிக்கையிலே இந்தியா கூட்டணி வருவதற்கு வாய்ப்புகள் மிகவும் வெட்ட வெளிச்சமாக தற்போது தெரிகிறது என்பதுதான் உண்மை. பிஜேபியினுடைய கடந்த கால வரலாறை பார்க்கின்ற பொழுது ஒன்று எதிர்கட்சி உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவார்கள், அல்லது அவர்களை மிரட்டுவார்கள், அல்லது அவர்களை சிறையில் தள்ளுவார்கள். இவை அனைத்திலும் தாக்குப்பிடித்து யாராவது இருந்தால் அவர்களோடு நண்பர்களாக பழகிக்கொண்டு முதுகில் குத்துவது என்கின்றது பிஜேபியினுடைய கடந்த கால வரலாறுகளை எந்த மாநிலத்தில் பார்த்தாலும் இது தெளிவாகும். தற்போது அதை சிந்தே உணர்கிறார், அஜித் பவார் உணர்கிறார் என்பது இதெல்லாம் நாம் நேரடியாக நமக்கு கண்கூடாக கிடைக்கிற செய்திகள். இதை பிஜு பட்நாயக் அவர்கள் நன்றாக உணர்ந்து கொண்டதின் விளைவாகத்தான் நாங்கள் தனிமையாகவே போட்டியிடுகிறோம், எங்கள் மாநிலத்துக்கென்று ஒரு
பண்பாட்டு நாகரிக கூறுகள் உண்டு. அவைகளை அழிப்பதற்கு யாராலும் இயலாது, அதை நாங்கள் விட மாட்டோம் என்கிற ஒரு தெளிவான முடிவை எடுத்து அவர் பிஜேபி கூட்டணியை மறுத்திருப்பதும், அதே போல பஞ்சாபிலே அகாலிதள் பிஜேபியினுடைய நெடுநாள் கூட்டணியாக இருந்த ஒன்று, அவர்களும் மறுத்திருக்கிறார்கள். அதுபோல மணிப்பூர் போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிற எந்த மாநில கட்சிகளும் இவர்களோடு கூட்டணியை அமைக்க அநியமாக இல்லை என்பதும் மற்றொரு செய்தி. ஆக உத்தரப்பிரதேசத்தை மட்டும் எண்ணியிருக்கிறார்கள், அதிலே பெருவாரியான வாக்குகள் கிடைக்கும் என்று எண்ணுகிறார்கள். அதிலும் கூட முலாயம் சிங் யாதவ் கட்சியினுடைய, அதாவது சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய வளர்ச்சி வேகம் மிக அதிகமாக இருக்கிறது. அங்கும் எதிர்கட்சிகள் ஓரளவுக்கு காங்கிரஸ் போன்ற கட்சிகள், சமாஜ்வாதி போன்ற கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன. எனவே அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் கருதுகிறேன். எனவே இந்த முறை ஆட்சி மாற்றம் நிகழ்வது என்பது தெளிவாகவே தெரிகிறது. தங்களது நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றிங்க, வணக்கம்.